ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது நல்லூர் பின்வீதியில் நிற்கிறேன். உண்மையில் இன்றைக்கு நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலாமன்றத்தில் கலை வகுப்புகள் ஆரம்ப நிகழ்வு அது இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. உண்மையில் சைவ பாரம்பரியமான இதில் ஒரு கலை முக்கியமான ஒரு அம்சம். அந்த கலைகளை வளர்ப்பதற்காக சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கலை வகுப்புகள் ஆரம்ப நிகழ்வு 2025 இந்து கலாச்சார கற்கைகள் நிறுவனத்தின் ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பயிற்சி நிலையத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கலை வகுப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அது சம்பந்தமான அதாவது இது ஆரம்ப நிகழ்வு அது சம்பந்தமாக உங்களுக்கு அந்த வீடியோவை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். இந்த மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியில் பாருங்கள். வாங்க அப்படியே நிகழ்ச்சிக்கு போவோம். இந்து சமய கலாச்சார கற்கைகள் நிறுவனத்தின் ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பயிற்சி நிலையத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற கலை வகுப்புகளின் ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் இங்கே சிறப்பாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுகளை நாங்கள் மங்கள விளக்கேற்றும் நிகழ்வுடன் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு திருமுன்னிலை வகிக்கின்றார்கள் திருஞான சம்பந்தர் ஆதீனத்தினுடைய ஆதீன முதல்வர் 2வது குருமகா சன்னிதானம் வணக்கத்துக்குரிய ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் திருமுன்னிலையோடு இங்கே மங்கள விளக்கேற்றலுக்காக இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா ஹாவாய் சைவ ஆதீனத்தினுடைய சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் சீடர் வணக்கத்திற்குரிய ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டநாதன் சுவாமிகள் அவர்களை மங்கள விளக்கேற்றி நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் ஸ்ரீ வேத வித்யாசாகர் அவர்களை தேவத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் முந்தலை மாணிக் செல்வி நிரஞ்சலா அவர்களை என்னுடைய ஆசிரியரும் நெடுந்தீவு பிரதேச இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். நெல்லை ஆதீன மண்டபத்திலே இந்து கலாச்சார திணைக்களத்தினுடைய கற்கைகள் பீடம் இந்த வகுப்புகளை ஆரம்பித்து நடாத்துவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இன்று எமது மக்கள், குறிப்பாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு
பாடசாலை கல்வியை எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ அது சிறு வயதில் இருந்து இன்று பாலர் பாடசாலைக்கு செல்கின்ற முன்பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களே மாலையிலே டியூஷனுக்கு போகிறார்கள். பிறகு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பில் ஒரு பில்டப் கொண்டு தொடங்கும். இந்த ஸ்காலர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாரிய சுமையை புலமை பரிசில் என்கின்ற ஒரு பாரிய சுமையை மாணவர்கள் மீது பெற்றோராலும் ஆசிரியர்களாலும் ஏன் வெளிநாடுகளில் இருக்கிற உறவினர்களால் கூட இது திணிக்கப்படுகின்றது. பாரதியார் சொன்ன ஓடி விளையாடு பாப்பா என்கின்ற நிலைமை மாறி இந்த பிள்ளைகளுடைய கல்வி சுமை, அதுக்கு பிறகு நல்ல அட்மிஷன், நல்ல ஒரு ஸ்கூலுக்கு போனால் அங்கே உள்ள மற்றவர்களுடைய மாணவர்களிடம் போட்டி போட்டு படிக்க வேண்டும் என்று சொல்லி, பிறகு O லெவல் A லெவல் என்று சொல்லி மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இது மிகவும் வேதனைக்குரியது. என்னவென்றால் மனோதத்துவ ரீதியாக சைக்காலஜிக்கலை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இது எவ்வளவு தூரம் மாணவர்களுடைய மனதினை பாதிக்கின்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி அண்மையிலே 2-3 மாதங்களுக்கு முதல் NIE என்று சொல்கின்ற தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு நிகழ்விலே நான் கலந்து கொண்டு பொழுது அதற்கு அங்கு என்னுடைய உரைக்கு முதல் யாழ்ப்பாணத்திலே உள்ள பல கல்விமான்கள், வைத்தியர்கள், சமூக ஆர்வலர்களுடன் நான் தொடர்பு கொண்டு இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி நான் கேட்டேன். ஒருவர் கூட இந்த ஸ்காலர்ஷிப் நல்லது, அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அதனுடைய வரலாறை சொல்லி இதனால் மாணவர்களுக்கு சரியான உள பாதிப்பு வருகின்ற என்று சொன்னார்கள். நான் அதனை அங்கு உரையாற்றிய பொழுது முழு மனதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு நாங்கள் அரசாங்கத்திடம் தீர்வில்லாமல் சில விடயங்களை பெற்றோர்கள், ஆசிரியர்கள் செய்ய வேண்டும். என்னவென்றால், நீங்கள் ஒரு மனோதத்துவ வைத்தியர் அல்லது ஒரு நிபுணரிடம் கதையுங்கள். ஒரு பிள்ளையை நெடுகலும் படி 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 என்று சொல்லி கொண்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அது டிப்ரெஷனுக்கு வழிவகுக்கும். அதனால்தான் எங்களுடைய கலாச்சாரத்தில் என்றால் சமயத்தில் என்றால் என்ன, அது எந்த மனித இதிலே படிப்போடு விளையாட்டு, ஏன் பாடசாலைகளிலே விளையாட்டு போட்டிகள் வைக்கிறார்கள், அதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமில்லை. அந்த பிள்ளை ஒரு ஹோலிஸ்டிக்காக முழுமையாக வளர வேண்டும் என்பதற்காக ஏன் பாடசாலைகளே கலைகளை கற்பிக்கின்றார்கள், பிள்ளைகளுக்கு அதுவும் சேர வேண்டும் என்பதற்காக. தயவு அறநெறி பாடசாலை திட்டத்தினை எவ்வளவுதான் நாங்கள் போஸ்ட் பண்ணினாலும் இதற்கு முதல் மாறாக இருப்பவர்கள் பெற்றோர்கள். அங்கே போய் என்ன படிக்க இருக்குது, அங்கே ஏன் போவான், அது ஏன் செய்வான் என்று பெற்றோர்கள் தான் மறைக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு விருப்பமாக இருந்தாலும். எனவே இன்று இங்கு தொடங்கப்பட்டிருக்கிற வகுப்புகள் என்னென்று சொன்னால் மிகவும் முக்கியம். உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு கலை திறனை படித்திருக்க வேண்டும். அதனை படித்து அவர்கள் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பதில் முக்கியமில்லை. அவர்களுடைய சிறுவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுடைய மைண்டை கம்ப்ளீட்லி எடுக்கிறதுக்கு ஒரு ஆர்ட், ஒரு கிராஃப்ட், ஏதாவது ஒரு கலை, ஒரு செயல்முறை செய்கிற ஏதாவது ஒரு பயிற்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மேத் கிளாஸுக்கு அனுப்புறீங்கள், சயின்ஸ் கிளாஸுக்கு அனுப்புறீங்கள், இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்புறீங்கள், எல்லாம் ஒரே மாதிரியான புத்தக படிப்பு. அதையே அந்த பிள்ளை படித்து கொண்டு இருக்குது. அதை கிழமையில் 1 நாள் 2 நாளுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணி டான்ஸ், மியூசிக், ட்ராமா, மல்யுத்தம், யோகா போன்றதுகளை படிப்பிக்க அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து திசை திருப்பப்படுது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். தனியாக படிப்பு படிப்பு படிப்புன்னு போகாது. மிகவும் முக்கியமானது என்னென்றால், எனக்கு யாழ்ப்பாணத்தில் சரியான கவலையாக இருக்கும், புலம்பெயர் தேசங்களில் இப்படி இல்லை. ஒரு பிள்ளையை கூப்பிட்டு தேவாரம் படின்றால் நெளிஞ்சு கொண்டு நிற்கும் அந்த பிள்ளை 5 நிமிஷம். அப்புறம் அங்கே பார்த்து யாழ்ப்பாணத்தில் நாவலர் வாழ்ந்த பூமி,
சைவம் தலைக்கிற இந்த பூமியில் எங்களோட பிள்ளைகளுக்கு தேவாரம் படி புலம்பெயர்ந்தாங்க. நான் 36 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவிலையும் மற்ற நாடுகளையும் வகுப்புகள் நடத்துகிறேன். இங்கிலீஷில் எழுதி வச்சு அந்த பிள்ளைகள் தேவாரம் படிக்குது. என்ன அழகா நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. ஒரு பிள்ளைய பேச சொன்னால் வாய் திறந்து பேச தெரியாத ஒரு நிலைமையில் எங்களோட சமூகம் இருக்குது. இவ்வளவு கல்விமான்கள் கடல் போல பேசின இந்த நாட்டில் வந்து இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு மேடை பேச்சு தெரியாது. அதுக்கு காரணம் யார் என்று சொன்னால் நான் ஆசிரியர்கள் என்றை விட பெற்றோர் என்று தான் சொல்லுவேன். நீங்கள் வீடுகள் என்ன வீடுகளில் பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் பாடசாலையில் கோயிலில் ஒவ்வொரு ஆலயத்திலையும் கூட்டு பிரார்த்தனைகள் நடக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு சப்ஜெக்டில் பேச வேண்டும். எத்தனையோ பெரிய பெரிய கல்விமான்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இதை பயிற்றுவிக்க சிறப்பானவர்கள் இருக்கின்றார்கள். நான் ஒரு 40 வருடத்துக்கு மேலே நான் இலங்கையில் இல்லாதபடியால் இந்த போர்க்காலத்தில் உருவான ஒரு பெரிய நல்ல காரியம் பட்டிமன்றம், விவாத அரங்குகள், தொடர் சொற்பொழிவுகள். நான் கல்லூரியில் படிக்கையில் எங்களோட பாடசாலையில் ஏஎல் யூனியன் டிபேட் நடக்கும். ஓரிரு கோயில்கள் நவராத்திரியில் நடக்கும். கம்பன் கழகம் போன்ற பல கழகங்கள் உருவாக்கி மாணவர் மத்தியில் இந்த பேச்சு திறனை உருவாக்கி பேச்சாளர்களை உருவாக்கினார்கள். இன்றைக்கு எல்லாம் எங்களோட லலிசன் சார் இருக்கின்றார். எவ்வளவோ மாணவர்கள், நேற்று கூட நான் அவர் தொலைபேசியில் அவரோட கதை கேட்கல சொன்ன ஒரு சாவக்காடு என்ற இடத்துல இருக்கின்ற ஒரு மாணவன் என்னோட தொடர்பு கொண்டு இதென்றால் நல்ல பேச்சாளர், ஆர்வம் உள்ள ஒரு பிள்ளை. என்னுடைய அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து போனோடனே என்னுடைய தாயார் சொன்னார், இந்த பிள்ளையை நான் டிவியில் பார்த்து நான் அரப்பு உனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தால் லலிசன்ஸ். அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்கின்றது. பெற்றோர்கள் அவர்களை நல்ல முறையிலே நெறிப்படுத்துவதில்லை. இன்றெல்லாம் இங்கே இந்த பிரசாரகர் என்ற பேரில் ஒரு வகுப்பு இங்கே தொடரப்படும். இப்படி பிள்ளைகளை கொண்டு விடுங்கோ, அதுகளுக்கு பேசுகிற திறமை வரட்டும். அவர்களை நீங்கள் எங்களோட சனங்களுக்கு என்னென்னா பிள்ளை கொஞ்ச நாள் கோயிலுக்கு போக வலிக்கணும், நீங்கள் என்ன சாமியாக போறியோ பிரசங்கவா. அப்போ அந்த வளர்ற பிள்ளைய தாய் தகப்பனே அடித்து கீழே அமர்த்தி டிஸ்கோ பழகு அதில் இருந்து போதவசுக்கு போகிறதுக்கு வழிவகுக்கிறது நாங்கள் தான். யோசிச்சு பாருங்க. உனக்கே நீ இது தேவையில்லாதவர். இப்போ என்ன தேவாரம் படிக்க போறீங்க, சங்கீத கச்சேரி படிக்க போறீங்க. எங்களுடைய ஆய கலைகள் 64 அந்த கலைகளை படிப்பீங்க. என்னத்துக்காக படிப்பீங்கன்றீங்களா? நல்ல ஆதீனத்துக்காக படிப்பிக்க இல்லை, ஆசிரியர்களுக்காக படிப்பிக்க இல்லை, உங்களோட பிள்ளைகள நலனுக்காக. இன்றைக்கு ராயல் காலேஜ், சென்ட் தாமஸ் போன்ற பெரிய பள்ளிக்கூடங்கள் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு பிள்ளையும் படிப்போட பியானோ, ட்ரம், கிட்டார் ஏதாவது ஒரு துறையை படிக்கும். என்னத்துக்கு? மைண்ட் ரிலாக்ஸ், சோஷியல் ஆக்டிவிட்டி, குரூப் ஆக்டிவிட்டி. இப்போ பிள்ளைகளுக்கு குரூப் ஆக்டிவிட்டி என்று சாமானே இல்லை. எங்களோட காலத்துல எல்லாம் சிரமதானங்கள் நாங்கள் செய்வோம். சனி ஞாயிறில் கோயில்களில் போய் இன்றைக்கு குரூப் ஒரு கோலாட்டம், ஒரு டான்ஸ் குரூப் ஒரு 10 பிள்ளை ஒன்றை வீணை அடிக்கல. அந்த பிள்ளை கதைக்குது. ஓகே, நான் இத்தனை மணிக்கு கிளாஸுக்கு வருவேன், நீங்கள் இத்தனை மணிக்கு வாங்கோ, அது செய்வோம் இது செய்வோம். ஒரு கிரியேட்டிவிட்டி. என்ன ட்ரெஸ் போடுறீங்க, மேட்சிங்காக போட வேணும். இதெல்லாம் சோஷியல் ஆக்டிவிட்டி. இன்றைக்கு டியூஷனுக்கு போகிற பிள்ளைகளுக்கு என்ன சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்குது? இவ்வளவு தூரம் யாழ்ப்பாண சமூகம் வந்து இன்றைக்கு பிள்ளைகளை மோட்டர் பைக்கில் ஏற்றி இறக்குறதுலேயே அவன் நேரம் போகுது. ஆனால் கல்வியில் எங்கே நிற்கிறவங்களோட சமூகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களை நான் போற்றுகிறேன். என்னென்றால் உங்களோட பிள்ளை அரங்கேற்றம் செய்ய வேணுமென்றதுக்காக படிப்பிக்காதீங்க. ஒரு கலையை அந்த பிள்ளை அறிஞ்சிருக்கு. மற்றொரு என்னன்னு சொன்னால், மிகவும் எங்களோட தமிழ் சமூகம் இவ்வளவு தூரம் ஒரு பெரிய சமூகமாக இருந்தாலும் எங்களோட பெரிய அளவில் பாடகர்களோ ஸ்போர்ட்ஸ்மேனோ ஒன்றுமே இல்லை. எல்லாம் நாங்கள் இந்தியாவை தான் பார்க்குறோம். சூப்பர் சிங்கரை பார்த்து நாங்கள் கைதட்டுறோம். ஆனால் டான் டிவிக்கு போனால் அது தேவையில்லாத வேலை மாதிரி. ஓம் டிவிக்கு போனால் அது நாங்கள் போய் வேலை. இதுதானே படி நாங்கள் என்ன எங்களுக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் என்றால் பெரியவை என்றாலும் சும்மா இருக்கு, எல்லாம் நடக்க வேணும். எங்களுக்கு முயற்சி நாங்கள் செய்யவே இல்லை. ஒன்று தரமே முயற்சி. சும்மா இருக்க காசு வர வேணும், சும்மா இருக்க பட்டம் வரணும், பதவி வரும். தயவு செய்து உங்களோட பிள்ளைகளை என்னென்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்தந்த சந்தர்ப்பங்களை அவைகளை ஊக்கப்படுத்துங்க. அதுதான் கலாச்சாரம். பண்பான பிள்ளைகள் இவ்வாறான கலைகளை படிக்கல அந்த பிள்ளைகளுக்கு பண்பு வரும். பண்பு வந்தால் மிச்செல்லாம் தானாக வரும். மன்னிக்க வேணும், ஆசிரியர் என்று சொல்லி போட்டு நான் ஆழமான சில விஷயங்களை கதைச்சேன். என்னத்துக்கண்டா உங்கள் இல்லை இதில் இருக்கிற ஒவ்வொரு
ஆக்களையும் பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னென்றால் ஏதோ ஒரு இடத்துல வகுப்பு தொடர்ந்து இல்லாமல் எங்கட பிள்ளைகளும் இதுகளை படிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோம். அடுத்தது என்னென்றால் என்னென்ன துறையில் உங்கள் பிள்ளை ஊக்கம் செய்யுதோ அந்த துறையில் ஊக்குவியுங்க. அதில் தான் என்னென்னா எல்லா பிள்ளையும் 5 விரலும் ஒரு மாதிரி இல்லை. சில பிள்ளை வந்து டான்ஸில் தான் போகணுமெண்டா இல்லை நீ பயோ படின்னா அந்த பிள்ளையை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதே லெவலோட நின்றுடு. அது டான்ஸ் இருந்தால் அதை நல்லா ஊக்கப்படுத்தி ஒரு டான்ஸ் கிராஜுவேட் டான்ஸ் லெக்சர் ஆக்கலாம். எல்லாம் தொழில் தான். அந்த பிள்ளைக்குரிய ஆட்டண்டா ஆட்டுக்கு போங்க, பிரசங்கம் என்றா பிரசங்கத்துக்கு போகலாம். எத்தனையோ காரியங்கள் நீங்கள் செய்யலாம் உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில். தனியாக மேத்ஸ் சயின்ஸ் பயோன்ட்டு போகாதீங்க, ஒரு குறுகிய பாதையில். அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாத சுவாமிகள் அவர்கள் இங்கே வழங்கியிருந்தார்கள். உண்மையிலேயே அவர் கூறியது போன்று பெற்றோர்கள் இந்த கலைகள் விடயத்திலே மிகவும் பிள்ளைகளுக்கு புத்துயிரூட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு நீங்கள் தான் உந்து சக்தியாக இருக்க வேண்டும். மற்றபடியும் அவர் ஆணித்தரமாக கூறியிருந்தார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு கலையை அவர்களுடைய சிறப்பு கருதி ஏதோ ஒரு கலையை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையையும் இங்கே விட்டு சென்றிருக்கின்றார். எனவே பெற்றோர்கள் அவருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் ஒரு ஊக்க சக்தியாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளை இன்றே நாங்கள் இங்கே பயிர்விக்க இருக்கின்ற கலைத்துறைகளிலே ஈடுபடுத்தி அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு சிறப்பான ஒரு ஆசியுரையை வழங்கியமைக்காக எங்களுடைய ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாத சுவாமிகள் அவர்களுக்கும் எங்களுடைய திணைக்களம் சார்பான மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இங்கே ஆசியுரை நல்குவதற்காக வேதாந்த மடம் ஸ்ரீ சிவகுருநாத பீடத்தினுடைய 8வது குருபீடாதிபதி வணக்கத்துக்குரிய ஸ்ரீ வேத வித்யாசாகர் சுவாமிகள் அவர்களை ஆசியுரை நல்குமாறு. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் பழனும் பிறையுடையாய் பிஞ்சகனேகன் துணை பேசினல்லார் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இறைவனுடைய திருப்பாதங்களையும் குருமார்களின் பாதங்களையும் வணங்கிக் கொண்டு சுவாமிகளுக்கும் வந்திருக்கின்ற பெரியவர்கள், வளவாளர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய இந்த நேர வணக்கம். இன்று இங்கே இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினாலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த கலைகள் சம்பந்தமான வகுப்பு மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று முதலில் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, கலைகள் என்கின்ற போது பாடல், பண், நடனம், இசைக்கருவிகளை மீட்டுதல், அதேபோல் யோகாசனம், சிலம்பாட்டம் போன்றனவெல்லாம் அதற்குள்ளே அடங்குகின்ற இந்த இசை என்று நாங்கள் பார்க்கின்ற போது பிரதான காலந்தொட்டே சமயம், எங்களுடைய இந்து சமயத்திற்கும் கலைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அவர்கள் பழைய காலங்களை எடுத்து பார்த்தால் ஆலயங்களிலே ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள், நடன மாதர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். பல்வேறு இப்படியான கோலாட்டம், சிலம்பாட்டம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு நடைபெற்று வந்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய சைவ சமய நிறுவனம் ஆகிய இந்து கலாச்சார திணைக்களம் இந்த வகுப்புகளை தொடங்கி நடாத்துவது மிகவும் சிறப்பு. அதுவும் இந்த நெல்லை ஆதீன மண்டபத்திலே நடைபெறுவது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். இசை என்று பார்க்கின்ற போது இறைவனோடு இசையை ஒப்பிடுகின்ற ஒரு தொடர்பு எங்களுடைய அருளாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்பர் பெருமான் எல்லாம் கலையாகி கலை ஞானம்தானாகி என்று இறைவனை குறிப்பிடுகின்றார். கலைக்கு பொருளாகி என்று இறைவனை, அதே போல ஏழிசையாய் பண்ணும் பதமேளும் என்றெல்லாம் இறைவனை குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த இசை கலை என்பது இறையோடு எங்களை இசைவிக்கும், இறையோடு இசை எங்களை இசைவித்து இசை இறைவனோடு எங்களை இசைவிக்கின்ற ஒரு தொடர்பாடல் ஊடகமாக இருக்கின்றது.
சாதாரணமாக சொன்னால் ஒரு புல்லாங்குழல் ஒரு கருவியை ஒரு மாணவன் கற்கின்ற போது அவருடைய மனதிலே ஏற்படும் சுவாமிகள் நல்ல தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். மனதிலே குழப்பமோ அல்லது ஒரு அவராலே தொடர்ந்து படிக்க முடியாத நிலை ஏற்படுகின்ற போது புல்லாங்குழலை எடுத்து தனக்கு தெரிந்ததை அதிலே மீட்டுகின்ற போது அவருடைய மன அழுத்தம் குறைந்து அந்த ஒருமைப்படுகின்ற தன்மை. இப்போ தியானம் என்று நாங்கள் மூச்சை இழுத்து பிடிச்சு அப்படி தியானம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. மாணவர்களுக்கு இதுவும் ஒரு வகையான தியானம். ஆகவே இந்த கலை வகுப்புகளிலே நீங்கள் கட்டாயம் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். பெற்றோர்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து மற்ற பாடங்கள் அனுப்புவது போல தொடர்ந்து இதை இங்கே அவர்களை பயன்பெற அனுப்புங்கள். இங்கே நிறைய வளவாளர்கள், சிறந்த வளவாளர்கள், லலிசன் சார் இருக்கிறார், இங்கே சித்ரா, நிறைய உமாசுதன் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் பெரிய உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள். அந்த வகையிலே எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி கலைகளினுடைய அறிமுக உரையோடு மாணவர்களுக்கான சிறு பயிற்சியையும் இன்றைய தினம் இங்கே சிறப்பாக ஆரம்பித்து வைக்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் முதலாவதாக அறிமுக உரையையும் பிள்ளைகளுக்குரிய ஒரு சிறப்பான வாழ்த்துறையையும் வழங்கி தன்னுடைய அந்த பயிற்சியின் ஒரு சில நிமிடங்களை இந்த பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்குமாறு இன்றைய வளவாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய அதிபர் மதிப்புக்குரிய செந்தமிழ் சொல்லருவி திரு லலிசன் ஐயா அவர்களை இங்கே அறிமுக உரையினரையும் அதோடு இணைத்து சிறு பயிற்சியையும் வழங்கி வைக்குமாறு அன்புரிமையோடு உலகு உய்ய வந்த முருகப்பெருமான் நெல்லைப்பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி நல்குகிற புனிதமான சூழலிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். கலைகள் பற்றிய பயிலமர்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். இதிலே முன்னிலை வகிக்கிற எங்கள் வணக்கத்திற்குரிய ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் அவர்களே, வேதாந்த மடத்தினுடைய முதல்வர் அவர்களே, இங்கே கூடியிருக்கிற வளவாளர்களே, கலை ஆர்வலர்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வணக்கத்திற்குரிய ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் அவர்கள் கலைகளுடைய பயில்வினுடைய முக்கியத்துவம் குறித்து உங்களுக்கு எடுத்து சொன்னார். கலைத்திட்டம், கரிக்குலம் என்கிற சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அல்லது பாடசாலைகளோடு தொடர்புடையவர்கள், மிக குறிப்பாக ஆசிரியர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். இந்த கலைத்திட்டத்திலே அதை நாங்கள் பிரதானமாக 2 வகுதிகளாக வகுக்கிறோம். ஒன்று முறைசார் ஃபார்மல் கரிக்குலம் என்றும், மற்றது நான் ஃபார்மல் முறைசாராத கரிக்குலம் கலைத்திட்டம் என்றும் வகுக்கிறோம். பாடசாலையிலும் பாடசாலைக்கு வெளியேயும் செயற்படுத்துவதற்கென்று முறைசாராத கலைத்திட்டங்கள் இருக்கின்றன. இந்த முறைசாரா கலைத்திட்டத்திற்குள்ளே தான் இந்த பேச்சு பேசுதல், பாட்டு பாடுதல், வீணை வாசித்தல், ஓட்ட போட்டியிலே பங்கு பெற்றுதல், சாரணர் இயக்கத்திலே பங்கு பெற்றுதல், இப்படியான செயற்பாடுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி அதை கூட இணைக்கலை திட்டம் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி, மறைக்கலை திட்டம் ஹிடன் கரிக்குலம் ஆக்டிவிட்டி என்று 2ஆக வகைப்படுத்தி பார்க்கிறோம். இது பொதுவாக கல்வியாளர்கள் பார்க்கிற பார்வை. அப்படி என்றால் எங்களுடைய கல்வி சமூகம் சார்ந்தும் சரி, பெற்றோர் மனநிலையிலும் சரி, கலைத்திட்டம் அல்லது பாடசாலை படிப்பு என்றால் சுவாமி சொன்னதை போல தனியே முறைசார் கலைத்திட்டத்தினுடைய அமுலாக்கத்தை தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். இதனால் தான் கோவிலுக்கு போகிற பழக்கத்தை மறக்கிறார்கள். பாட்டு பாடுதல், பேச்சு பேசுதல் என்று இத்தகைய இணைக்கலைத்திட்ட செயற்பாடுகளையும் அவர்கள் புறமொதுக்குகிறார்கள். இது எத்தகைய விபரீதத்தை அல்லது அபத்தத்தை ஏற்படுத்துகிறது, மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்பதை சுவாமி சொன்னார். இப்ப என்னுடைய உரையே சுவாமியினுடைய உரையை வழிமொழிந்து பேசுவதுதான்.
இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன என்றால், இன்றைக்கு டியூஷன் முறையை ஒழிக்க முடியாமல் இருக்கிறது. எல்லோரும் டியூஷனை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் எங்களுடைய நாட்டிலே இருக்கிற கல்வி முறைமை போட்டித்தன்மையை அடிப்படையாக கொண்டது. வெறுமனே 19 பல்கலைக்கழகங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் போட்டி போடுகிற பொழுது நீயா நானா என்று எல்லோருமே போட்டி போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நல்ல பாடசாலையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தரம் 5 எல்லோரும் இந்து கல்லூரிக்கு போக வேண்டும், வேம்படிக்கு போக வேண்டும் என்று போட்டி போடுகின்ற காரணத்தால் ஸ்காலர்ஷிப்பிற்கான தரம் 5 புலமை பரிசிலுக்கான போட்டித்தன்மையும் அதிகரித்திருக்கிறது. இதனாலே தனியார் கல்வி நிறுவன கற்கை தவிர்க்க முடியாத சக்தியாக எழுந்து நிற்கிறது. இதற்குள்ளாக கலைகள் பற்றிய பிரஜையோடு அவற்றை பயிற்றுவிக்கிற பெற்றோரை நாங்கள் தாழ்பணிந்து கும்பிட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பிள்ளைகளுடைய மனநிலையை உணர்ந்தவர்கள், எங்களுடைய சமூக இருப்பு பற்றி உணர்ந்தவர்கள், எங்கள் இனத்தின் மீது பற்று மிக்கவர்கள். ஏனென்றால் எங்களுக்கு என்று ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கின்றன. தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. இப்போ தமிழருக்கென்று ஒரு குணம் இருக்கிறது, கலைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பயின்று சந்ததி கையளிப்பு செய்ய வேண்டும். அந்த வகையிலே தான் அது பேச்சாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், கலைகள் மனதுக்கு ரம்மியத்தை கொடுத்து, மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்து, மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து எங்களுக்கு அவை எங்களை வழிபடுத்துகின்றன. என்னை பொறுத்தவரையிலே இது விரிவுரையாளர் பாலசண்முகன் கூட இருக்கிறார். நாங்கள் ஆன்மீக பிரசாரகர்களை உருவாக்குகிற ஒரு செயற்பாட்டை மேற்கொள்கிறோம். இதனை மதிப்பிற்குரிய பணிப்பாளராக இருந்த திரு உமாமகேஸ்வரன் அவர்கள் தொடக்கி வைத்தார். அவரோடு கூடவே அதற்கான கலைத்திட்டத்தை வடிவமைத்து அதை பயில்நடை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து மதிப்பிற்குரிய திரு அனுருத்தன் அவர்கள் அதை தொய்வின்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் அதை விரிவாக்கி இந்த முறை நாட்டியத்தையும் பரத நாட்டியத்தையும் இணைத்திருக்கிறார். அப்படி என்றால் இது விரிவு பெற்றுக்கொண்டு போகிறார். இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. ஏனென்றால் இந்த பயிலரங்குக்காக எவ்வித கட்டணங்களும் அறவிடப்படுவது இல்லை, அரசாங்கமே செய்கிறது. இந்த பயிலரங்கினுடைய நிறைவிலே உங்களுக்கு ஒரு பெறுமதியான சர்டிபிகேட் சான்றிதழ் தருகிறார்கள். அந்த சான்றிதழை வைத்து சில நேர்முக தேர்வுகளிலே அதற்கு புள்ளி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆன்மீக பிரசாரகர் பயிற்சி, டிப்ளோமா பயிற்சி மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை வைத்து சிலர் தங்களுடைய உயர்விற்காக நேர்முக தேர்விலே சமர்ப்பித்து அரச சான்றிதழ் என்கிற நிலையிலே அதற்காக புள்ளிகள் பெற்றவர்கள் இருக்கிறார். நானும் கடைசியிலே எங்கே வந்து நிற்கிறேன் என்றால் புள்ளி பெறுகிற கதையிலே தான் வந்து நிற்கிறேன். எது எவ்வாறு என்றாலும் நாங்கள் சாதிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பயிலரங்கின் ஊடாக எங்களுக்கு பயிற்சியை வழங்கக்கூடிய ஒரு நியமத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு பேச்சாளனாக அல்லது பேச்சுத்துறை சார்ந்த பயிலரங்கிலே பங்கு பெற்றுவதனால் என்ன நன்மை ஏற்பட்டுவிட போகிறது? எங்களுடைய பயிலரங்கிலே அநேகர் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று தேடி பார்த்தேன். பல்கலைக்கழகம் சார்ந்த விரிவுரையாளர்கள் இந்த பயிலரங்கிலே பேச்சுத்துறை சார்ந்த பயிற்சியிலே வளவாளர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு காரணம். அடுத்த காரணம், இந்த பல்கலைக்கழகத்திலே பட்டதாரி ஆகினாலும் அடுத்து ஒரு வேலை வாய்ப்பை பெறுகிற பொழுது, நான் கூட ஒரு தேர்வாளராக இருந்தேன். ஒரு பட்டதாரிக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குகிற பொழுது முன்பெல்லாம் ஒரு சோதனையை எழுதிவிட்டு சோதனை பாஸ் பண்ணினால் வேலை வாய்ப்பு. இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் பிரசன்டேஷன் செய்ய விடுகிறார்கள். அவர் தன்னுடைய ஆற்றுகையை மேற்கொள்ள வேண்டும். அவர் வாய் உள்ள பூச்சியோ வாய் இல்லாத பூச்சியோ என்று மதிப்பிட்டு அதற்கு புள்ளி கொடுத்து இவர்
வகுப்பறையிலே சாதிக்க வல்லவர் என்ற போட்டி அதிகரித்து விட்டது. எனவே பல்கலைக்கழக பிள்ளைகள் தங்களுடைய ஆற்றுகை வெளிப்பாட்டிற்கு ஒரு களமாக, பயிலரங்காக இதை பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது, பேச்சாளன் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. சபையிலே எழும்பி கருத்து சொன்னால் எல்லோரும் பேச்சாளர் என்று கொள்ள முடியாது. அவ்வையிடம் கேட்டால் அவ்வை சொல்கிறார், ஆர்த்த சபை 101. சபையில இருந்து பார்க்கறதுக்கு 100 ஒருத்தருக்கு தானே தகுதி வரும். பாருங்க, ரோட்டாலி எத்தனை பேர் போயினம் வரியினம் இதுக்குள்ள வந்திருக்கிறார்கள். ஆர்த்த சபை 100 ஒருத்தர் தான். 1001ஆம் புலவர். புலவர் என்றால் கவிஞர் என்று சொன்னால் பலர் என்னோடு சண்டைக்கு வருவார்கள். புலவர் என்றால் அறிவுடையோர் என்று வைப்போம். 1001ஆம் புலவர், 1000 ஒருவர் தான் அறிவுடையவராக வருவார் அல்லது கவிஞராக வருவார். வார்த்தை பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் யார் என்றால் 10,000 ஒருவர் என்கிறார் ஔவையார். வார்த்தை 10,000 ஒருவர். அப்படி என்றால் இது லேசுப்பட்ட காரியம் அல்ல. இது பிறப்பில ஜீனில ஊறினர். சிலர் பேசுவார்கள், அப்படி பேச்சாளனுக்கும் பயிற்சி கொடுக்கிறதோ. கம்பவாரதி கூட இன்னைக்கு கேட்டார், பேச்சாளனுக்கும் பயிற்சி கொடுக்கிறீங்களோ? ஆனால் இந்த பேச்சாளர் பயிற்சி ஒரு பட்டை தீட்டுகிற முயற்சியை தவிர இரத்தத்திலே கலந்த ஒரு கலை. பட்டை தீட்டுதல் என்றால் இப்படி பேசினால் சபையிலே எடுபடும் என்று நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். உங்களுடைய சபை கூச்சத்தை சில பேருக்கு, எனக்கெல்லாம் முந்தின காலத்தில் இப்படி போனோன்னு என்னை அறியாமலே கை விரைக், கால் படபடண்டு அடிக், சில உள்ள காய்ச்சட்டையின் நினை. ஏன் ஆட்கள் அதே அநேகர் இருந்தால் இயல்பாக ஒரு பயம் வரும். ஆனால் இப்ப எந்த சபையிலும் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் ஏறக்கூடிய ஒரு மன உறுதி வந்துவிட்டது. எப்படி வந்ததென்றால் அது என்னுடைய கால்கள் எல்லாம் அல்லது கைகள் எல்லாம் அல்லது செவிகள் எல்லாம் மரத்து போச்சு. சபக்கூச்சம் என்ன விட்டு போட்டு. அது எப்படி போனதென்றால் மீண்டும் 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 சபையேற இந்த சபை கூச்சம் போய்விட்டார். உங்களுக்கும் இந்த பயிற்சியினூடாக சபை கூச்சம் போகும். எனக்கு ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிற நுட்பம் தெரியும். அந்த நிறுவனத்திற்கு தான் நான் தலைவராக இருக்கிறேன். ஏதாவது ஆசிரியரை பிடிச்சு ஏன் நீ நேற்று வரையில் என்று கேட்டாலும் சில பேர் பதில் என்ன சொல்லுவார்கள் என்றால் ஒரு சொட்டு கண்ணீரை விடுவார்கள். பதில் சொல்ல துணிச்சல் இல்லை, பயம். 10 பேருக்கு முன்னால கதைக்கிறது உண்டு. அறைக்குள்ள வந்தோடனே நடுங்குவார்கள். அப்படி என்றால் நீர் என்ன இடிய மீனோ என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் அப்படி எந்த கொடுமையும் செய்வதில்லை. ஆனால் இயல்பாக அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது. அல்லது என்னுடைய அறையினுடைய பல கதவுகள் தாண்டி வர வேண்டிய சூழலிலே என்னுடைய அறை இருக்கிற காரணமும் எனக்கு தெரியாது. ஸ்க்ரீன் பண்ணித்தான் வரணும். என்ன வழியில் இருக்கிறவ கேட்பினவாங்க, எங்கே போகிறேன்னு கடைசியிலே என்னிடம் வருவாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு பேச்சாளனா வந்தால் இந்த பதட்டம் வராது, பயம் வராது. முதலாவதாக பன்னிசை நிகழ்வை வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர், அதாவது சுகாதார திணைக்களத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் நுண்கலை மாணி திருமதி சித்ரா அவிக்குமார் அவர்களை அழைக்கின்றோம். சிறு அறிமுக உரையோடு இங்கே வருகை வந்திருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சின்ன பயிற்சியையும் அவர் இந்த இடத்திலே வழங்குகிறார். எனக்கு அறிமுக சொல்ல சொன்னோடனே எனக்கு காட்டடிக்க வலிக்கிறது. பன்னிசை என்பது சில பேர் அதை அலட்சியப்படுத்துறது ஆக்கள் கூடுதலான ஆக்கள் இருக்கினோம். நான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக இதில் படிக்கிறேன். என்னுடைய குரு சாவடியோ ஒரு தேவாரை சைமணி திருஞான சம்பந்தர் அவர் இந்த நேரம் இன்றைக்கு இந்த இடத்தில், அதாவது இந்த சபையில் இப்படியான பெரியாக்களுக்கு முன்னால் நான் ஒரு வளவாளர் என்று சொல்கிறது நான் பெருமை அடைகிறேன். சிறுக்கு தான் முதல் நன்றி. என்னென்றால் பன்னிசை என்பது, தேவாரம் என்பது கோயில்களை படிக்க சொன்னால் பிள்ளைகள் வெக்கப்படுகிறார்கள். முறை எனக்கு சில இடங்களில் கேட்கும்பொழுது எனக்கே கவலையாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் அந்த கிட்ட கோயில்களை திருவிழா மைக்கில் பாடி கேட்குது. எது சொல்லணும் பொழுது சொன்னதுங்களை தப்பாக நினைச்சு கொள்கிறார்களும் இருக்கிறார்.
பஞ்சபுராணம் மோதுகண்டு சொன்னோன்னு எங்களுடையாக்கள் திருச்சிட்டம்பலம் சொல்லி பஞ்சபுராணத்தை பாடி அங்காள திருப்புகழ் எல்லாம் வான்மீக வளாதவையை பாடியிருந்தான் திருச்சிட்டம்பலத்தை சொல்லி முடிக்கணும். முறையின்படி 5 தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் 5 பாடணுன்னு தான் நாங்கள் திருச்சிட்டம்பலம் சொல்லணும். அப்படி நான் சில கோயில்களில் நான் பாடியும் ஏன் இந்த பிள்ளை உங்களுக்கு தெரியாது வான்மீக வளாதவையை பாடிட்டு தானே திருச்சிட்டம்பலம் சொல்லணும்னு கேட்டுக்கிட்டேன். நான் சிரிச்சு போட்டே வர்றது என்னுடைய குரு எனக்கு இப்படித்தான் சொல்லி தந்து வருது. மற்றது சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு இது ஒரு என்ன வலுப்படுத்துகிற மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு இப்படி நாங்கள் வாரக்கிழமை தூரடம் வீடு மாதிரி போகிறோம். அப்படி இருந்து நான் வேற ஒன்று பண்ணி நேற்று ஓம் பண்ணிட்டேன். ஏனென்றால் நான் பன்னிசை படிச்சுட்டு கிழவன்காடு கலாமன்றத்தில் 9 வருஷம் படிப்பிச்சேன்னா நேரம் பிரச்சனையால் நான் அதை நிறுத்திட்டேன். அதனால் பன்னிசை விடுபட்டு மியூசிக் கிளாஸஸ் தான் செய்கிறேன். இது என்ன நான் சொல்ல எனக்கும் அதை சொல்லிக் கொடுக்காம இருக்க சில தேவாரங்கள் மறந்து போகிறது உண்மைதான். என்னுடைய துறையும் நான் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுறபடினா பன்னிசை ஒரு பிள்ளைக்கு தான் இப்போ நான் வீட்டிலே எடுக்கிறேன். இது என்னையும் வலுப்படுத்தி என்ன மேன்மையடைய செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். மற்றது இப்படியான கல்விமான்கள் இப்போ சேர் எல்லாம் எனக்கு ஃபேஸ்புக்கிலாம் பார்த்துருப்பேன். இன்றைக்கு இப்படி அவருக்கு முன்னால் இருந்து இப்படி நான் படிப்பிக்க போகிறேன் என்று சொல்லிக்க எனக்கு பெருமையாக இருக்கிறது. சுவாமிகளுக்கு என்ன சிறிய வயதிலிருந்தே தெரியும். நான் பன்னிசை கிரேட் 6லேருந்து படிச்சுட்டு 11 வயசில் படிச்சுட்டு நான் இடைக்கில் படித்து செகண்ட் கிரேடு பன்னிசைன்ற தியரி வந்து கொஞ்சம் கஷ்டம். மியூசிக்ஸில் தியரி மாதிரி இல்லை. அப்போ நான் சொன்னால் இது கிரேட் 7ல் தியரி எடுத்து நான் தியரியில் ஃபெயில். அப்படியோ நான் படித்து கொண்டு இருந்தேன். நாவலர் மணி மண்டபத்திலலாம் படித்து கொண்டு வந்து நான் வட இலங்கை சங்கீத சபை பரீட்சை எழுதவில்லை. அப்படி இருந்தும் யூனிவர்சிட்டி முடித்து ஃபைனல் இயர் முடித்து அப்புறம் நான் 3rd கிரேட்லேருந்து டிரெக்டாக எடுத்து திருஞான சம்பந்த சார் தான் போகிற கச்சேரிக்கு என்னையும் கூட்டிக் கொண்டு சென்று என்ன ஒரு இதாக கொண்டு வரணும் பன்னிசையிலே என்று சொல்லி நான் போய் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கிளப் வரையும் முடித்தேன். நான் அவரும் அவருடைய மகளும் சேர்ந்தெடுத்து பன்னிசை என்பது கலாவித்தர் எடுத்தாக்கள் சரியான குறைவு. நானும் 12 வருடம் பன்னிசையை படிப்பிக்கிறேன். ஆனாலும் இன்று வரையும் ஒரு பிள்ளையும் என்னோட கலாவித்தர் படித்து முடிக்கல. 4th கிரேடோட எல்லாரும் நிற்கினோம். 4th ஓயல் எடுத்த உடனே ஏஎலுக்கு பயோமெட்ஸ்ன்னு போயினோம். அதனால் ஒருத்தரையும் எடுக்கல. அந்த கவலை எனக்கு எப்போ நிறைவேறுமோ தெரியல. இங்கேயாவது அப்படி எனக்கு கிடைச்சாலும் ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்ச எனக்கு பெரிய சந்தோஷம் என்று கூறி இச்சந்தர்ப்பத்திலே வழங்கி அனைவருக்கும் நன்றி. பெரியோர்களே, வளவாளர்களே, பெற்றோர்களே, அன்பான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இந்நேர இனிய காலை வணக்கம். நான் யாழ் அளவட்டி அருணோதய கல்லூரியினுடைய கர்நாடக சங்கீதம் மியூசிக் ஆசிரியராக இருக்கிறேன். நான் இந்த கர்நாடக சங்கீதத்தை நான் தெரிஞ்சவராக கேட்டபோது இங்கே படிப்பிக்க உடனே நான் ஓமட்டு சொல்லி போட்டேன். காசு அதில் பற்றி கதை இல்லை. உடனே ஓமட்டு சொல்லி போட்டேன். எனக்கு சரியான விருப்பம் பிள்ளைகளுக்கு சங்கீதம் படிப்பது சரியான விருப்பம். அந்த வகையில் இன்றைக்கு நான் கொஞ்சம் உங்களோட அனுபவ பகிர்வு பண்ண சொல்லியிருப்பேன். ஆசிரியராக இருக்க நிறைய மாணவர்களை நாங்கள் வருஷம் எதிர்கொள்ளுவோம். தரம் 6ல் மாணவர்கள் வருவார்கள். எங்கள் பாடசாலை ஒரு வன்னேவி பாடசாலை. தரம் 6ல் 130-135 மாணவர்கள்கிட்ட பாட வயசாக வெளிவினோம். அந்த அந்த பட்சில் விரைக்குள்ளே மியூசிக்கு 30-35 பிள்ளைகள் வந்துடுவார்கள். 30-35 பிள்ளைகள் வந்துட்டால் நான் தெரியுதான் சங்கீதம் படிப்பிக்கிறேன். நான் கடை வேறாக இருக்குது. சரி தினம்பரமாய் பார்ப்போம் பண்ணிட்டு ஒரு மாதம் 2 மாதம் போக பிள்ளைகள லெவல் ஓரளவுக்கு நான் தெரிய வந்துடும். பிள்ளை படிக்கக்கூடிய பிள்ளையோ படிக்க இயலாத பிள்ளையோ படிக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு சங்கீதம் படிக்கக்கூடியதை வச்சுக்கொண்டு மற்ற சித்திரம் செய்யக்கூடிய பிள்ளை அல்லது நடனம் செய்யக்கூடிய பிள்ளை இந்த வகுப்புக்குள்ளே இருந்துச்சுதான்டா அந்த பிள்ளைகிட்ட நான் மெல்லமாக சொல்லுவேன், பிள்ளை நீங்கள் உங்களுக்கு சங்கீதம் நாசுக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை விட நீங்கள் சித்திரம் நல்ல வடிவாக கீறுவீங்கள், நல்ல நடனம் நல்ல வடிவாக ஆடுவீங்கள்னு சொன்னால் கீறியும் காட்ட சொல்லுவேன். கீறி பார்த்தா சரி நல்ல பிள்ளை நல்லா செய்கிறீங்க. நீங்கள் சித்திரத்துக்கு போனீங்களேண்டா அங்கே ஓயல் மட்டுமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடும். ஆனால் இதுக்குள்ளே இருந்தீங்களேண்டா உங்களுக்கு அவ்வாறான பெறுவரை எதிர்பார்ப்பது கஷ்டம். குரல் இசை வந்தாலும் தெய்வீக கலை கடவுளாலேயே ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்க வேணும். என்ன அதை அப்போ சொன்னால் பிள்ளை விளங்கிக்கணும். ஒரு அளவுக்கு 7ஆம் ஆண்டு அல்லது 6ஆம் ஆண்டு முடிவில் பிள்ளையை நானாகவே கூட்டிக் கொண்டே சித்திர பாடத்துக்கோ நடன பாடத்துக்கோ விட்டுக்கொள்வேன். அதில் பிறகு அவர்கள் தேர்ச்சி பெற்று விரைக்குள்ளே பிறகு என்ன
சொல்லியிருக்கிறேன் மிஸ், நீங்கள் ஸ்டார்ட்லேயே என்ன வேறு பாடத்துக்கு மாற்றினபடியா மிஸ், நான் இப்போ 10ஆம் ஆண்டதில் வந்துட்டேன், சித்திரை போட்டியலுக்கெல்லாம் போடுறேன், நல்லா வந்துட்டேன் மிஸ், நல்லா தேங்க்யூன்ட்டு நான் வந்து வாழ்த்தியும் இருக்கிறேன் பிள்ளைகள் சொல்லியிருக்கு எங்களை. அதே மாதிரி அனுபவ பகிர்வு அந்த வார பிள்ளைகளில் சில பிள்ளை வந்து ஆல்ரவுண்டராக இருக்கும், நடனமும் நல்லா செய்யும், சித்திரமும் செய்யும், அதே நேரம் ட்ராமா டீச்சரும் கூட்டிக் கொண்டு போடுவான். ஆனால் மெயின் எந்த பாடம் தான். அப்போ நான் விட மாட்டேன், பிள்ளையிட மெல்லமாக சொல்லி போடுவேன், நீ செய் பிள்ளை, அங்கே போய் செய், ட்ராமா செய்யுங்கோ, டான்ஸ் என்ற போட்டிக்கு போங்கோ. ஆனால் சுயநலமாக நான் அந்த நேரத்தில் உண்மையாக செயல்படுவேன். எந்த பாடம் தான் நீ எடுக்க வேணுமென்றது பிள்ளையில நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த பாடத்தையே அந்த பிள்ளைக்கு கொண்டு போவேன். அது எந்த சுயநலம், அந்த பிள்ளைய என்ன மற்றவை பயன்படுத்துகிறத விட அந்த பிள்ளையை நான் விடாமல் வச்சுருப்பேன். இது என் அனுபவம். அதை விட பிள்ளைகள் இப்போ ஒவ்வொரு வருஷம் வந்து தமிழ் தின போட்டி, அகில இலங்கை கர்நாடக சங்கீத போட்டி என்று வருகிறது. வந்தால் உண்மையாக மாணவர்கள பக்கம் இருந்து பார்க்க சரியான உண்மையாக இதாக கஷ்டமாக இருக்கும். என்னென்னா போட்டியண்டா எங்களுக்கு ஸ்கூல் டைமில் பழக்கம், அது ஆஃப்டர் ஸ்கூல்லான்னு பழக்கலாம். அப்போ நாங்கள் மினாக்கட்டு தூர இடத்துல இருந்து அங்கே போய் பழக்க நின்றா கடைசி மட்டும் பிள்ளைகள் நிற்காயும், கடைசி மட்டும் பிள்ளைகள் நிற்காயிடும். பிள்ளைகள் நில்லுங்கோ, ரெண்டு பழகிட்டு போங்கண்டா, ஐயோ டியூஷன், சயின்ஸ் கிளாஸ், மெட்ஸ் கிளாஸ், இப்படியே பாடத்துக்கு தான் பிள்ளைகள் போய்கொண்டிருக்கும். ஒன்றும் அப்படி இல்லையாண்டு எந்த அறிவினை காத்தாமல் கொஞ்சம் பிள்ளைகள் ரெண்டு பாட்டை பழகுவினோம். ஆனால் பாட்டு குரூப் பிஸியாண்டு போயிங்க பக்கவாத்தியங்கள் முக்கியம். இங்கே வந்து பக்கவாத்தியங்கள் முக்கியமாக இருக்கும். அப்போ என்ன பெண்கள் குழுவண்டு போயிக்கல பெண்கள்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கலாம், வயலினோ தபேலாவோ அல்லது ஹார்மோனியமோ அல்லது ஒரு ஓகனோ வாசிக்கிறோன்னா பெண்கள் தான். அப்போ நாங்கள் பழகி கொண்டு போய்க்க அந்த பெண் பிள்ளை பழக்கண்டு கேட்டால் கடைசி மட்டுமே ஐயோ டியூஷன் மிஸ் நான் வர மாட்டேன்னு சொல்லி இப்படியே தாட்டி கழிச்சுடுவோம். அந்த ஈஸியாக அப்படியே விழுந்துடும். ஆனால் வருகின்ற போட்டியெல்லாம் 4 போட்டி வரும். நான் 2 குழு 2 தனி கொண்டு போவேன், 1 தேசியத்துக்கு கொண்டு போவேன் நிலைமையில இருக்கும். இந்த பிள்ளைகள மத்தியில் மாணவர்கள் மத்தியில் வந்து இந்த சார் சுவாமிகள் சொன்னது மாதிரி இந்த இசைக்கலைகளை அல்லது கலைகளை பயில்றதுக்குரிய மெனப்பாங்கு இல்லை. அதுதான் உண்மையாக இதில் வேதனைக்குரிய விடயம். தமிழர்கள்லாம் உலகெங்கிலும் பண்பாட்டை கட்டி காவாந்து பண்ணி திசை திருப்பி பார்க்க செய்தவர்கள். இன்றைய நிலையில் அந்த கலாச்சாரம் கலை பண்பாடு விழுமியங்கள் எல்லாம் அழிந்து கொண்டு போகிற இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கான இந்த வகுப்பு இந்த நேரத்தில் உண்மையாக முக்கியமானதுன்னு கூறி இந்த வகுப்பில் இணைஞ்சு நான் இந்த கர்நாடக சங்கீதம் படிக்க வந்திருக்கின்ற மாணவர்களுக்கு உண்மையிலே பாடத்தை வடிவாக கற்பிப்பேன் என்று சொல்லி நீங்கள் கர்நாடக சங்கீதத்தினுடைய அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இங்கே சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சித்ராக்கா சொன்ன மாதிரி அதுக்கு முன்னால் பேச லைட்டாக பயமாக தான் இருக்குது. நான் வந்து வயலின் ஆசிரியர். ஆனால் நான் ஆரம்பத்தில் படித்தது வந்து மியூசிக் சங்கீதம் தான் படித்தேன்னா. நான் எனக்கு உண்மையாகவே சங்கீதம் வேண்டாம் அம்மா தள்ளி விடுவா போய் படி அண்டு. ஆனால் எனக்கு பிடிக்காது. நான் தமிழ் படிக்கணும் சமயம் படிக்கணும் அப்படி விரும்பினாலும் அம்மா சொல்லுவா இல்லை நீ தமிழெல்லாம் அது பிறகு பாடத்தோடு வரும், நீ ஏதாவது ஒரு கிளை படின்னா நான் இல்லையண்டு கடைசியாக அம்மாண்ட விருப்பத்தால் ஓலவல் மட்டும் படித்து நான் படித்தது வேம்படியோ லேடிஸ் காலேஜ் இல்லை சிறிய பாடசாலை. ஏன்னா வகுப்பில் வந்து சாதாரண தரம் படிக்க 7 பிள்ளைகள். அப்போ டீச்சருக்கு நான் மியூசிக் படிக்கிறதால மியூசிக் டீச்சர் மிஸ் சொன்ன மாதிரி மியூசிக்கு வா, கவிதை போட்டிக்கு வா, பேச்சு போட்டிக்கு வாண்டு அதில் வந்து 7 பிள்ளைகளுக்கு நான் தான் எல்லாத்துக்குமே போவேன். அப்போ யோசித்தேன் நான் பெரிய ஸ்கூலுக்கு போகாதால எனக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சர்டிஃபிகேட்டை பார்த்தா சின்ன வயசில் எடுத்த சர்டிஃபிகேட் தான் என்னோட கூடவே இருக்குது. எல்லா போட்டிக்கும் 1ஆம் இடம் கிடைக்குது, 2ஆம் இடம் கிடைக்குது, 3ஆம் இடம் கிடைக்குதுன்றது பிரச்சனை இல்லை. நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் எல்லாத்தையும். இப்போ கூட எனக்கு டிஎஸ் ஆஃபீஸில் கவிதை போட்டி என்ன ஓடி போய் நிற்பேன் மிஸ்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு கவிதை எழுதி கொடுக்குறேன். மிஸ் பார்த்துச்சிட்டு இப்போ ஆளும் சின்னன் செய்கிற விஷயமும் சின்ன பிள்ளைத்தனமாக செய்கிறேன். அது வந்து ஆரம்பத்தில் எனக்கு தான் அந்த அத்திவாரம்னு சொல்லலாம். நான் வந்து கொஞ்சம் கண்டிப்பான டீச்சர். ஏற்கனவே படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும்.
படிப்பண்டு வந்துட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் அர்ப்பணிப்பு கொடுக்கணும். நான் பிள்ளைகள் கொடுக்கணுமோ இல்லையோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணணும். நீ வயலினை வாங்கி வச்சு விட்டுருக்குற, வீணியை வச்சிருக்கிற, கொஞ்சமாவது அதுக்கு 10 நிமிஷம் கூட உண்டு. இது அந்த நேரம் தானே இங்கே வயலின் பாக்ஸை காணலைன்னு இழுத்து எடுத்துட்டு ஓடி வர்றது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸுக்கு மெயினாக சொல்கிற விஷயம், நீங்கள் இங்கே இலவசமாக படிப்பிக்கிறோம், நாங்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஆற்றல் உள்ள வளவாளர். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும், அந்த 2 நாள் டைமை வந்து நீங்கள் எதுக்காகவும் எங்களோட டைமை மற்ற பாடங்களுக்கு விட்டு கொடுக்காதீங்க. இப்போ இந்த டைம் வேறு பாடம் வேறு கிளாஸ் இருக்குது, வேறு சார் மாதிரி இருக்காங்க, ஓகே. இந்த பாடம் இதுக்குரிய டைமை நீங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்காங்க. இந்த டைம் அவள் கிளைப்பாடத்துக்கு போகிறான், அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் தானே உங்களுக்கு, உங்களோட பிள்ளைக்கு தான் நல்லா. மிஸ் சொன்னால் ஒரு அனுபவம் ஸ்கூலில், நான் படித்த அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன். மியூசிக் சொன்னால் நான் விருப்பம் இல்லைன்னு A-level எழுதினேன், தமிழ் படிக்கணுமென்று தமிழுக்கு கிடைக்கல. பிறகு அகாடமி கிடைச்சது ஃபர்ஸ்ட் சைட், நான் போகலை, எனக்கு வேணாமென்று செகண்ட் சைட் ஆகிப்பேன். செகண்ட் சைடும் திருப்பி எனக்கு அகாடமி கிடைச்சது. என்னடா இது ரெண்டுட்டு படிச்சு போவோம்டா அம்மா சொன்னால் இல்லை வீட்டை ஒரு ஆள் பட்டம் எடுக்கணுமெண்டு. சரி போகிறேன்னுட்டு அங்கே போனால் 125 பேர் சங்கீதம். எனக்கோ சங்கீதம் பிடிக்காதுன்னா நான் ஒரு பிடிப்பில்லாமையே ஆனால் படித்து கொண்டு போனேன். வட இலங்கை சங்கீத சபை எடுக்கல, ஆனால் போய் சுருதி பண்ணி போட்டு படித்து கொண்டே போனேன். என்னடா செய்வோம்ன்ற பாக்கியலக்ஷ்மி நர்ராயா இன்று வரைக்கும் நான் அவள் மறக்க மாட்டேன். அவள் ஸ்டேஜில் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் எனக்கு சொன்ன விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு வாத்தியம் படித்தீங்கன்னா வாத்தியத்துக்கு ஆக்கள் இல்லை, ஏதாவது ஒரு வாத்தியம் படித்தீங்கன்னா நீங்கள் இங்கே விரிவுரையாளராக இருக்கலாம். இது மட்டும்தான் மிஸ் சொன்னால் ஓரியன்டேஷனில் வச்சு. அதில் யாராவது உங்களுக்கு வாத்தியம் தெரியாட்டியும் பரவாயில்லை, நான் படிப்பிக்கிறேன் இப்போலாம் தான் சொன்னவா. நான் மெதுவாக சின்ன பிள்ளைமாக இப்படியே கையை உயர்த்தினேன், ஓடி போய் பிடிச்சி என்னைய கூட்டி கொண்டு போய் என்ன வாத்தியம் படிக்க போகிறேன்னு தெரியாது மிஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஐடியா இல்லை. அப்போ வீணையை பார்த்தேன், எனக்கு பார்க்கும்போதே அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை மிஸ் நான் வேறு வாத்தியம் என்ன இருக்குன்னு கேட்டேன். அப்போ வயலின் பார்ப்போமாண்டா, அங்கே பல்கலைக்கழகத்தில் நான் போய் வயலின் எடுத்து படித்து இந்த வந்துருக்கேன். அது வந்து எனக்கு இப்போவுமே பெருமையாக இருக்குது. அப்போ எங்களால் வந்து ஆரம்பத்தில் எனக்கு யார் அடித்தளம் போட்டது, அந்த சின்ன பாடசாலையில் படிப்பித்த மியூசிக் டீச்சர்லேருந்து எல்லா டீச்சரும் வா போட்டிக்கு போவோம். இதே நான் பெரிய ஸ்கூலில் படிச்சிருந்தா டேலண்டடான கொஞ்சம் பிள்ளைகளை மட்டும் போட்டிக்கு வா போவோம் தமிழ் தின போட்டி. என்ன மாதிரி பிள்ளைகள் என்ன செய்திருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டிருக்காங்க. ஆனால் என்ன குடுவி அந்த டேலண்ட் இருக்கு தானே, அது வெளியேயும் வந்திருக்காது. பெருமையாக சொல்லணுமெண்டா என்ன ஒரு விஷயம், நான் நல்லா டீச் பண்ணுவேன், சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். அப்படி எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நான் படிப்பிக்கிற அத்தனை பிள்ளைகளும் அந்த ஒரு டேலண்டடில் வரணுமெண்டா தான் இந்த விருப்பம். உங்கள்கிட்ட நான் பணிவாக ஒரு விஷயம் கேட்குறேன்டா, தயவு செய்து அந்த பாடத்துக்கு டைமை கிளாஷ் பண்ணாமல் மிஸ் நேரம் இல்லை அதால் இடையில விட்டுட்டேன் என்று சொல்லி நிறுத்தாதீங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நம் பிரியபுரம் மகா வித்தியாலயத்தில் பரதநாட்டிய ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லுவது என்னென்றால், உங்கள் மாணவர்களை கலையில் சிறந்த ஒரு குருவிடம் சிறந்த முறையில் பயின்றால் அது எதிர்கால வாழ்விற்கு வழிகாட்டும் என்பது எனது கருத்து. பாடசாலை திட்டத்திலே 12ஆம் 13ஆம் ஆண்டில் நீங்கள் அகில இலங்கை தமிழ் தின போட்டியாயினும் சரி, பரதநாட்டிய போட்டியாயினும் சரி, முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்ளும் மாணவ மாணவியருக்கு எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகத்திலும் யூனிவர்சிட்டி இன்வெர்ஸுக்கு 0.1 சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 12, 13ஆம் ஆண்டிலே முதலாம் இடம் வார பிள்ளைக்கு மட்டும். அண்மையில் துஷ்யந்தன் சார், டாக்டர் துஷ்யந்தன் மகன் கூடி பயோசைன்ஸ் எந்த பாடமாக இருந்தாலும், ஆனால் அவர் எங்கண்ட நாட்டிய நாடர் மிருதங்கம் வாசித்தபடியால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பத்தாது. வயம்பு யூனிவர்சிட்டிக்கு இந்த இது சேர்த்து கொள்ளப்பட்டபடியால் அவர் இன்டர் பண்ணினார். நீங்கள் அது மேத்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் எந்த துறையில் விட்டாலும் நீங்கள் இந்த தமிழ் தின போட்டி ஒன்றில் மட்டும் பங்கு பெற்றினால் உங்களுக்குரிய வாய்ப்புகள் வசதிகள் கூட. வருஷம் ஏதோ ஒரு வகையில் இறைவன் சித்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளையை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே நான் அதைத்தான் நான் உங்களோட பெற்றோராக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இதை விட வேறு ஒன்றுமே செய்ய இயலாது. சிறந்த ஒரு குருவிடம் நல்ல வழிகாட்டியாக, நல்ல ஒரு குருவிடம் வழிகாட்ட உங்களோட பிள்ளைகள் நிச்சயம் இருக்கும்.
கலையை நாங்கள் படிக்கும் பொழுது ரசித்து வாழலாம். ஒரு மனிதனை பூரணமாக்குவதும் அந்த கலைதான். எனவே எனது உரையை முடிக்கின்றேன். இந்த நிகழ்வோடு இணைந்துவிட்டு சென்றிருக்கின்ற ஆன்மீக துறவிகளே, மதிப்புக்குரிய விரிவுரையாளர் நரிசன் அவர்களே, மதிப்புக்குரிய விரிவுரையாளர் பாலசண்முகன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற கலைகளினுடைய வளவாளர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை இந்த இனிய வேளையிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனைவி காரிலே ஏறுகின்ற பொழுது கணவன் ஓடிச் சென்று கார் கதவை திறந்து விடுவாராம். அப்படி கார் கதவை திறந்து விட்டால் இரண்டிலே ஒன்று புதிது என்று அர்த்தமாகும். ஒன்றில் கார் புதிதாக இருக்கும் அல்லது மனைவி புதிதாக இருக்கும். இன்று புதிய கலை வகுப்புகளுடைய அறிமுக நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கலை வகுப்புகளுடைய அறிமுக நிகழ்விலே யோகக்கலை தொடர்பிலே அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆதிநாதராகிய சிவபெருமான் யோகத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். உமையம்மைக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மீன் ஒன்று அதனை பார்த்து கொண்டிருக்கிறது. யோக உபதேசத்தை பார்த்த காரணத்தினாலே மீன் அடுத்த பிறப்பிலே சித்தராக மாறுகிறது. அவர்தான் மச்சேந்திரர். மச்சேந்திரருடைய மாணாக்கர் கோரக்சர். இந்த யோகாசனங்களை பயிற்சி செய்த சித்தர்கள் 35 பேர் இருக்கின்றார்கள். இவர்களை நாத சம்பிரதாய யோகிகள் என்று சொல்ல முடியும். யோகக்கலையை பதஞ்சலி முனிவர் எழுத்து வடிவிலே கொண்டு வந்தார். இந்நூலுக்கு பதஞ்சலி யோக சூத்திரம் என்று பெயர். திருமந்திரத்திலே 3வது தந்திரத்திலே யோகக்கலை பற்றி நாங்கள் பார்க்க முடியும். அகத்தியருடைய சௌமிய சாகரத்திலே யோகக்கலை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். யோகம் என்றால் யுச் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து தோன்றியது. யுச் என்றால் இணைதல் என்று பொருள். உடல், மனம், பிராணன் இந்த மூன்றையும் ஒன்றிணைப்பதுவே யோகம். யோகத்திலே பல்வேறு பிரிவுகள் காணப்படுகின்றன. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், குண்டலினி யோகம் என்று பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. இந்த பிரிவுகளில் எல்லாம் அட்டாங்க யோகம் தனித்துவமானதாகும். அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் விட்டேறி போன வெறிதனிலே வியப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறதே என்கிறார் தாயுமானவர். இயம நியமமே எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமிகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறும் அட்டாங்க யோகம் ஆவது ஆமே என்று திருமூலர் பாடியிருக்கின்றார். இந்த யோகா பயிற்சிகளை நாங்கள் செய்கின்ற பொழுது சில நோய்கள் முழுமையாக குணமாகும், சில நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த பிள்ளைகள் கல்வியிலே முன்னேற்றகரமான நிலைக்கு செல்வதற்கு புலனடக்கம் மிகவும் அவசியமானதாகும். புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். கல்வி கேள்விகளிலே நாட்டம் செலுத்தி பிள்ளைகள் அதிகளவு முயற்சியை கொடுத்தல் வேண்டும். பிள்ளைகளுடைய மனப்பாங்கிலே ஒரு மாற்றம் வேண்டும். இந்த யோக பயிற்சிகளை செய்வதனாலே புலனடக்கம் ஏற்படும், புத்தி கூர்மையடையும், முயற்சியை அதிகளவு கொடுக்கக்கூடிய உடற்பலம் ஏற்படும், மனப்பாங்கிலே நல்ல முன்னேற்றம் பெறும். இந்த யோக பயிற்சியை செய்கின்ற பொழுது எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய நரம்புகள், நரம்பு மையங்கள், நரம்பு சக்கரங்கள், தசைநார்கள் அனைத்தும் நன்றாக இழுபட்டு உறுதியடைந்து பலமடைந்து ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும். இரத்தோட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெறும். எங்களுடைய மூளைக்கு அதிகளவு போதியளவு இரத்தோட்டம் செல்வதனாலே நினைவாற்றல், புத்தி கூர்மை ஏற்படும். அந்த அடிப்படையிலே இந்த யோகா கற்கநெறி யோக சாதகர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். இந்த கற்கநெறி சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு இறை அருள், எம்பெருமான் அருளை அள்ளி வழங்கட்டும் என்று கூறி சந்தர்ப்பம் தந்த திணைக்களத்தினருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிலம்பக்கலை, இப்போ சிலம்பம் என்று பார்த்தால் எங்களோட இடத்துல சரியான அருகி போடுற கலையாக காணப்படுகின்றது. அதை விட முக்கியமான விஷயம்
இந்த சிலம்பத்துக்கு பயிற்றுவிக்கிற இடங்கள் குறைவாக காணப்படுகிறது. பாரம்பரியமான ஒரு முறையில் தான் சிலம்பம் இப்போவும் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நானும் ஒரு பாரம்பரியமான முறையில் கற்றுக்கொண்டு வந்தேன். எனக்கு இது எப்படி கிடைச்சது என்று சொன்னால், எங்களோட அப்பப்பாக்கள் எங்களோட மாமாக்கள் எல்லாமே சிலம்பம் கலையை பழகினார்கள். நான் இதன் மூலம் சிலம்பக்கலையை பழகினேன். அதோட முக்கியமான விஷயம் என்னென்றால், சிலம்பக்கலை பற்றி நான் ஒரு ஆய்வு செய்திருக்கிறேன். இப்போ சிலம்பக்கலையை பற்றி ஆய்வு செய்து கொண்டு போய்க்கான் எங்களுக்கு விளங்குது, சிலம்பக்கலையை அகத்திய முனிவர் முதலாக பழகிய ஒரு கலையாக சிலம்பம் காணப்படுகின்றது. அதை விட நாங்கள் பார்த்தோம்னா, சிலம்பத்தில் சீவ சிந்தாமணி என்ற நூலில் கவம், பித்தம் போன்ற நோய்களை குணப்படுத்துவதற்கு சிலம்பம் ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுகின்றது. அதை விட சிலம்பத்தில் எங்களோட 64 கலையில் ஒரு கலையாக சிலம்பம் காணப்படுகின்றது. ஆனால் சிலம்பத்துக்கு பயிற்சிப்பிக்கிறதோ இல்லை பாடசாலையில் பயிற்சிக்கிற தன்மையோ சரியான ஒரு குறைவான தன்மையை காணப்படுகின்றது. சிலம்பம் உடலுக்கு மட்டுமின்றி உலகத்துக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு கலையாக காணப்படுகின்றது. அதை விட சிலம்பத்தை பழகினால் உங்களுக்கு உடல் உளம் ஆரோக்கியத்தை, நரம்புகள், உங்களோட நாடிகள் அனைத்தும் தூய்மையடையும் என்று சிலம்ப ஆய்வுகளிலே நூல்களையும் கூறப்படுகின்றது. அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நன்றியுரையினை எங்களுடைய திணைக்களத்தினுடைய முகாமைத்துவ உத்தியோகத்தர் திரு அறிவரசன் அவர்கள் இங்கே இன்றைய காலை பொழுதிலே இந்த இந்து கலாச்சார திணைக்களத்தினுடைய இந்த அற்புதமான இந்த பணியினை ஆரம்பித்து வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திருமணிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் அவர்களுக்கும், நமது வணக்கத்திற்குரிய ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமியார் அவர்களுக்கும், மற்றும் வணக்கத்துக்குரிய ஸ்ரீ வேதானந்த சுவாமியார் அவர்களுக்கும், நமது இந்த நிலையம்பதியிலே இந்த நிலை முருகனுடைய சன்னிதான முந்தலிலே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். அவர்களுடைய திருமணிலை அடுத்ததாக இன்றைய இந்த திணைக்களத்தினுடைய இந்த கலை வகுப்புகள் ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்வு எமது திணைக்கள பணிப்பாளர் அனுருத்திரன் அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க செயற்பாட்டினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த வகையிலே நாங்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்தி விளம்பரங்கள் அனைத்துமே நாங்கள் பிரசுரிக்கப்பட்டிருந்த போதும் நமக்கான பங்களிப்பு சொற்றுமாகவே காணப்பட்டது. அந்த வகையிலும் இருந்தாலும் நாங்கள் ஆரம்பிப்போம் என்கின்ற அவருடைய முயற்சியின் கீழ் நாங்கள் இன்று இந்த நிலையம்பதியிலே ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது இந்த ஆன்மீகம், அதாவது இந்து சமயத்தினுடைய இலங்கையிலே இந்து சமயத்தினுடைய ஒரு ஆன்மீகம் தலை தோங்குகின்ற இடமாக இந்த நிலையம்பதி விளங்குகின்றது. இந்த இடத்திலே இந்த பயிற்சியினை நாங்கள் ஆரம்பிப்பதில் அனைவருடைய கரிசனை மிக அக்கறையாக இருந்தது. இருந்தாலும் உங்களுக்கான மாணவர்களுடைய வருகை விண்ணப்பங்கள் குறைவாக இருந்தது. ஆனால் அதற்காக நாங்கள் வளவாளருடைய விண்ணப்பங்களை நாங்கள் கோரியிருந்தோம். அந்த வளவாளருடைய விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. அந்த வகையிலே எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற வளவாளர்கள் இந்த கலை வகுப்புகள் இலவசமாக நடைபெறுகின்றன. ஆனால் இந்த வளவாளருடைய பெறுமதி, அதாவது இங்கே நாங்கள் எங்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த திணைக்களத்துடைய நியமிக்கப்பட்டிருக்கின்ற வளவாளர்கள் பெறுமதி மிக்கவர்கள். அவருடைய நேரம் பொன்னானது. அவருடைய அந்த மனத்தியாலங்கள் எங்களுக்கு கிடைத்திருப்பது பெரு மகிழ்ச்சி. அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆதரவு என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். இந்த விடயத்தினை எங்களுடைய மாணவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வளவாளர்களுடைய, அதாவது முதலிலே இந்த பேச்சுத்திறன் பட்டிமன்றம் நாங்கள் 19 வகுப்புகளை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் விண்ணப்பங்கள் கோரியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு போதிய விண்ணப்பங்கள் கிடைக்காதனால் முதல் 8 இந்த வகுப்புகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது இந்த பேச்சுத்திறன் என்கின்ற இந்த பகுதியிலே எமக்கு கிடைத்திருக்கின்ற வளவாளர், அதாவது செந்தமிழ் செல்வன் என்னுடைய சொல்லறிவி திரு லலிசன் சாருடைய பங்களிப்பை பற்றி இந்த சமூகம் அறியும். அவருடைய எமது திணைக்களத்துக்கு அவருடைய பங்களிப்பு மிகவும் ஒரு காத்திரமான ஒன்றாகவே காணப்படுகிறது, தொடர்ந்து பல வருடங்களாக. அந்த வகையிலே அவர் எம்மோடு தொடர்ந்து இருக்கிறார். அவருக்கும் நமது இதயபூர்வமான திணைக்களம் சார்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பன்னிசை வகுப்புக்கு நாங்கள் கோரிய போது நம்முடைய நுண்கலைமானி திருமதி சித்ரா சசிகுமார் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றார். அவர் ஒரு திறமை பெற்ற ஒரு பலவாளர். அவருடைய அந்த அர்ப்பணிப்பான இந்த சேவை நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
என கேட்டுக்கொண்டு இந்த எனக்காக அவர் இந்த பணிக்காக ஒத்துக்கொண்டமைக்காக திணைக்களம் சார்பில் நான் மறுகண் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கர்நாடக சங்கீதத்திற்கு நாங்கள் வளவாளராக நுண்கலைமானி திருமதி புஷ்பராசா சுபாஜினி அவர்களை கிடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். அவருடைய இந்த பங்களிப்பை எமக்கு அவர் வழங்கியமைக்காக திணைக்களம் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மிருதங்கம் கவிவித்துவான் திரு வினோதன் அவர்களுடைய மிருதங்க வகுப்பு எங்களுக்கு நீண்ட காலமாக அவர் எங்களோடு இணைந்து பங்காற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய அர்ப்பணிப்புக்கும் அவருடைய அந்த திணைக்களத்துக்கு அவர் ஆற்றிய சேவைக்குமாக இந்த இடத்திலே நான் அவருக்கும் பெருமை அவர்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வயலின். இந்த வயலின் ஆசிரியை எமது திணைக்களத்தினுடைய வயலின் மிருதங்க முதலிய ஆசிரியர்கள் மிகவும் குறைவான பற்றாக்குறையான காலம். ஆனால் இருந்தாலும் அவர்களுடைய இந்த எமது திணைக்களத்துக்கு அவருடைய சேவை தொடர்ந்து கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர் எங்களோடு இணைந்து செயல்படுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே இந்த சுபாஜினி அதாவது செல்வி நிரஞ்சனா அவர்களுக்கு எமது திணைக்களம் சார்பிலே முதற்கண் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தாக இந்த பரதநாட்டியம் நுண்கலைமானி திருமதி சசிகலா கேதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் வளவாளராக. அவருக்கும் எமது திணைக்களம் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது யோகாசனம் யோகச்சுடர் திரு சி உமாகாந்தன் அவர்கள் நமது நிறுவனத்தினுடைய நீண்ட கால ஒரு ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். அவருடைய பணிக்கும் இந்த நிறுவனத்திலும் எமது திணைக்களம் கடமைப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மிகவும் பிரபலமான அதாவது உலக யோகா நிறுவனத்தை நிறுவிய ஒரு வளவாளர். அப்படியான ஒரு வளவாளர் இங்கே கிடைக்கப்பெற்றுள்ளது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. அனைத்து வளவாளர்களுமே மிகவும் தரமானவர்கள். மிகவும் ஒரு இந்த ஒரு அவர்களுடைய நேரங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இலவசம் என்பதற்காக நீங்கள் அனைவரும் ஒரு உதாசீனப்படுத்தாதீர்கள். தயவுசெய்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் முன்னேறுங்கள். அடுத்தது சிலம்பம் என்பது உண்மையிலேயே அருகி வருகின்ற ஒரு கலை. சிலம்பக்கலை என்பது இந்த சிலம்பக்கலை ஆசிரியரை எமக்கு அறிமுகம் செய்தவரே எமது யோகா ஆசிரியர் அவர்கள் தான். அந்த அவருடைய ஆசிரியர் அந்த சிலம்பக்கலம் என்பது ஒரு அர்ப்பணிப்பு மிக்க தொழிலாக அவர் செய்வதாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது திரு மானா கலைமானி திரு மானா டொனூஜன் அவர்கள் நெடுந்தீவிலே கடமையாற்றுகின்றார். உண்மையில் அவருக்கு நேரம் என்பது சரியான பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களோட பணியாற்றுவதற்காக இங்கு பண்டத்திருப்பிலிருந்து அவர் வருகின்றார். தயவு செய்து அவருடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிள்ளைகள். இந்த அடுத்ததாக இன்னொரு விடயம் இந்த திணைக்களத்துடைய பணிகளை நாங்கள் எத்தனையோ பணிகள் நாங்கள் செய்து வருகின்ற பொழுதும் வெளியுலகத்திலே நாங்கள் தெரிய வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் இந்த சமூகத்தினுடைய நெறியான ஒரு கட்டமைப்பை ஒரு சரியான விதத்திலே நாங்கள் அமைக்க வேண்டும் என்கின்ற இந்த திணைக்களத்துடைய நோக்கத்தை நாங்கள் உலகுக்கு சார்வதற்காக எம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பது A1 யூடியூப். அதாவது இப்போது அவர் இணைந்து அதாவது தேசிய தைப்பொங்கல் விழா மற்றும் சங்கானையில் நடந்த பன்னிசை விழா மற்றும் இன்றைய நிகழ்வு இதற்கு தொடர்ந்து எம்மோடு பணி புரிந்து கொண்டிருக்கின்றார். எந்த யூடியூப்புமே எங்களுடைய அந்த அறப்பணிக்காக நேரங்களை ஒதுக்குவதில்லை. அவர்களுடைய நேரங்கள் என்பது ஒரு வேறு தொழிலில் வேறு ஒரு விடயங்களை முன்னிலைப்படுத்தி சென்று கொண்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் அவர் எமது திணைக்களம் சார்பானதும் மற்ற ஏனைய அறப்பணிக்குமாக அவருடைய நேரத்தை செலவழிக்கின்றார். உண்மையிலே அவருக்கு பல வேறு யூடியூப் சம்பந்தமாக அவர் வேறு நிகழ்வுகளில் அவருக்கான அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்ற போதும் நமக்காக அவர் எமது திணைக்களம் சார்பாக இந்த அறப்பணி சம்பந்தமான நிகழ்வுகளிலே அவருடைய இந்த ஒளிபரப்புகள் அவருடைய பதிவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவருக்கும் எமது திணைக்களம் சார்பாகவும் எமது இந்து மக்கள் சார்பாகவும் அவருக்கு நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்விலே வந்திருக்கின்ற பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் அறிஞர்கள், பெரியோர்கள் அனைவருக்குமே எமது திணைக்களம் சார்பாகவும் எமது பணிப்பாளர் சார்பான இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து எமது திணைக்களம் சார்பான அமைச்சர் மற்றும் செயலாளர் மற்றும் பணிப்பாளர் எமது பணியாளர்கள் இன்றைய விடுமுறை நாளிலே இது ஒரு அறப்பணிக்காக கடமையை செய்து கொண்டிருக்கின்ற எமது பணியாளர்கள் அவர்களுக்கும் நான் இன்றைய நேரத்திலே எனது இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.